கதையை பார்ப்பதுக்கு முன்னாடி இந்த கதையை பற்றிய தகவல்கள் அறிய காமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதையை பார்க்கலாம். அத்தை வந்தாள். நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன். யாரோ என்னை தட்டி எழுப்பவே கோபத்துடன் எழுந்தேன். எழுப்பியது என் அம்மாதான். ஏன் எழுப்பினீர்கள் என்று கேட்டபோது என் அத்தை வந்திருப்பதாக கூறினார்கள். நான் வேகமாக கிளம்பிச் சென்று பார்த்தேன். அங்கே என் அத்தை புவனேஸ்வரி, நாங்கள் புவனா என்று அழைப்பவர், அமர்ந்திருந்தார். சிறு வயதில் பார்த்தது. அதன் பிறகு வெகு நாட்கள் ஆகிவிட்டன. அவர் என் மாமாவுடன் துபாயில் தங்கியிருந்தார். அரை தூக்கத்தில் அவரது அழகை ரசித்துக் கொண்டிருந்தேன். அப்படியே சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு புவனா அத்தையிடம் பேச ஆரம்பித்தேன். அத்தை என்னை பார்த்து, டேய், இவ்வளோ பெருசா வளர்ந்துட்ட என்று கேட்டார். நான், நீங்க அப்படியே தான் இருக்கீங்க அத்தை என்றேன். அதற்கு அவர், எல்லாரும் அதையே தான் சொல்லுறீங்க என்றார். நான் மாமாவை காணோமே என்று கேட்டேன். அத்தை, அவர் வரலேடா இராவணா, இங்கே ஒரு இடம் இருக்கு, அதை விற்கலாம்னு வந்தேன் என்றார். பாப்பாவை எங்கே என்று கேட்க, அவளுக்கு ஸ்கூல் இருக்கு அதான் என்றார். மாமா இல்லாமல் எப்படி விற்க முடியும் என்று கேட்டதற்கு, இந்த இடம் என் பேர்ல தான் இருக்கு இராவணா, அதான் நான் மட்டும் வந்தேன், அவருக்கும் வேலை அதிகமா இருக்கு என்று பதிலளித்தார். வாங்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேட்டேன். அவர், இல்லாமலையா, இங்க நான் மட்டும் வரப்போறேன் என்றார். நான், சூப்பர் அத்தை என்றேன். என் உடம்பை பார்த்து, உடம்பெல்லாம் நல்லா பயங்கரமா வச்சிருக்கியேடா என்றார். அது ஒர்க் அவுட் தான் என்று சொன்னேன். அவர், நான் கொழுக்கு முழுக்கென்று இருந்ததை பற்றி பேசினார். நான், நீங்க இன்னும் இளமை மாறாமல் தானே இருக்கீங்க என்றேன். அவர், அடப்போடா, உன் கன்னத்தை பிடிச்சு கிள்ள சூப்பரா இருக்கும் என்றார். இப்பவும் பண்ணலாமே என்றேன். என் கன்னத்தில் தாடி வளர்ந்து விட்டதால் முன்பு இருந்த புஸ் புஸ் கனம் இப்போது இல்லை என்று அவர் குறைப்பட்டு கொண்டார். அது உண்மைதான் என்று நானும் ஒப்புக்கொண்டேன். இன்று ஒர்க் அவுட் பண்ணவில்லையா என்று கேட்க, இன்று சண்டே என்பதால் ரெஸ்ட் என்று சொன்னேன். நீ எவ்வளவு வளர்ந்தாலும் எனக்கு என் செல்லக்குட்டி இராவணன் என்று அன்பாகச் சொன்னார். நான் நன்றி சொன்னேன். எங்க அம்மா என்னிடம் வந்து, நீதாண்டா புவனாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றார். என்ன ஹெல்ப் என்று கேட்டேன். அத்தை கூட போய் அந்த லேண்டை சேல் பண்ண ஹெல்ப் பண்ணு, கூட துணைக்கு இரு என்று அம்மா கூறினார். அப்பாவுக்கு என்னாச்சு என்று கேட்டபோது, அவருக்கு அவர் வேலையை பார்க்கவே நேரமில்லை என்று அம்மா சொன்னார். புவனா அத்தை என்னிடம் கெஞ்ச வேண்டாம் என்று சொன்னேன். உதவி செய்வதாக உறுதியளித்தேன். அவர் மிகவும் நன்றி கூறினார். நான் அவருக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன் என்று சொல்லி முடித்துவிட்டு இருவரும் கிளம்பினோம். பத்திரப்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று பத்திரம் வாங்குபவருக்கு மாற்றி எழுதி கொடுத்துவிட்டு அட்வான்ஸ் வாங்கி வந்தோம். இன்னும் 10 நாட்களில் மீதி பணத்தை தருவதாக கூறினார்கள். அதன் பிறகு புவனா அத்தை பிரயாணி சாப்பிடலாம் என்று அழைத்துச் சென்றார். நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். அத்தை என்னிடம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா என்று கேட்டார். அப்படி யாரும் இல்லை என்று சொன்னேன். அவர், என்னடா இப்படி சொல்லுற, அப்புறம் எதுக்கு உடம்பை இப்படி வச்சிருக்க என்று கேட்டார். நான் உடம்பை தயார்படுத்தியதற்கான காரணமே பிரேக் அப் தான் என்ற ரகசியத்தை அவரிடம் சொன்னேன். அவர் ஆச்சரியத்துடன், என்னடா இப்படி சொல்லுற, உன்னை ஒருத்தி வேண்டாம்னு சொல்லிட்டாளா என்று கேட்டார். ஆமாம் அத்தை, அதை பற்றி பேச வேண்டாம், இப்போதான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன். அதை கேட்ட அத்தை, ஓகேடா செல்லம், இப்போ என்ன வேலை பார்க்கிற என்று கேட்டார். நான் ஃப்ரீலான்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்று பதிலளித்தேன். அவர், சூப்பர்டா, பேசாமல் துபாய் வா, உனக்கு அங்கே நல்ல எதிர்காலம் இருக்கு என்றார். நான் லண்டன் போலாம் என்று இருப்பதாக சொன்னேன். நீ பெரிய ஆளுதாண்டா என்றார். அதோடு நான் இன்னொரு வேலையும் செய்வதாக சொன்னேன். என்னடா பண்ற இராவணா என்று அத்தை கேட்டார். நான் லவ் அண்ட் ரொமான்டிக் கதைகள் எழுதுவதாக தெரிவித்தேன். அவர், நீ வேற லெவல்டா இராவணா என்று பாராட்டினார். நான் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அத்தை என்றேன். அவர், உன் கதை இருந்தா கொடு படிக்க என்று கேட்டார். நான் வேண்டாம் அத்தை என்று மறுத்தேன். ஏன் என்று அவர் கேட்டதுக்கு, அதெல்லாம் ரொமான்டிக் கதைகள், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் என்று விளக்கினேன். அவர் சிரித்துக்கொண்டு, தம்பி, நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, அதை மனசில் வச்சுக்கோ என்றார். நான் தயங்கி, நான் கதை எழுதுவது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று கூறினேன். ஏன் என்னிடம் மட்டும் சொன்னாய் என்று அவர் கேட்டார். நான், நீங்க துபாயில் இருந்த ஆளு, கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருப்பீங்க அதான் என்று காரணம் சொன்னேன். அவர் சம்மதித்து கதையை சென்ட் பண்ண சொன்னார். படித்துவிட்டு சொல்வதாக கூறினார். நான் ஒப்புக்கொண்டு, படிச்சுட்டு என்னை எதுவும் சொல்லக்கூடாது என்று நிபந்தனை விதித்தேன். அவர், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்றார். நாங்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்தோம். என் அத்தைக்கு கதையை அனுப்பினேன்.
அவர் அன்று இரவு படிப்பதாகச் சொல்லிவிட்டார். மறுநாள் வந்தது. என் அத்தை என்ன சொல்லப் போகிறார் என்று எனக்கு ஒரே தயக்கம் மற்றும் ஆவல். அவர், கதை நல்லா இருந்துச்சுடா என்று சாதாரணமாகச் சொல்லி முடித்துவிட்டார். வேறு எதுவும் சொல்லவில்லை. எப்போதும் போல் சாதாரணமாக பேசினார். எனக்கோ ஆச்சரியம் மற்றும் ஏமாற்றம். அடுத்த 6 நாட்கள் சென்றன. என் அப்பா மற்றும் அம்மா மருத்துவமனைக்குச் செல்வதாகச் சொன்னார்கள். மருத்துவமனை வேறு ஊரில் இருந்ததால் வர இரவாகும் என்று கூறிவிட்டுச் சென்றார்கள். மதியம் நான் சாப்பாடு ஆர்டர் செய்தேன். நானும் அத்தையும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு முடித்தோம். சாக்லேட் ஐஸ்கிரீம் இருந்தது. அத்தை அந்த டைனிங் டேபிளிலேயே அமர்ந்து என்னிடம் பேச ஆரம்பித்தார். என்னடா, க்ளீன் ஷேவ் எல்லாம் பண்ணி நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்க என்று கேட்டார். நான், எப்பயுமே இப்படித்தான் இருப்பேன் அத்தை என்றேன். உன்கிட்ட ஒன்று சொல்லணும் இராவணா என்று அவர் ஆரம்பித்தார். சொல்லுங்க என்றேன். உன் கதையை பற்றி என்றார். சொல்லுங்க என்றேன். அவர், அதெல்லாம் உண்மையா என்று கேட்டார். கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் கற்பனை என்றேன். எதெல்லாம் உண்மை என்று அவர் துருவினார். நான், லவ் அண்ட் ரொமான்ஸ் என்றேன். அவர், ரொமான்ஸ் எல்லாம் உண்மையா என்று கேட்டார். நான், ஆமா அத்தை என்று சொன்னேன். அதன் பின்னர் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். இந்த கதையை முழுவதும் பார்க்க காமெண்ட்ல இருக்கிற இன்ஸ்டா ஐடிக்கு கதைன்னு DM பண்ணுங்க.